ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 50ஆம் அத்தியாயம். மங்களகரமான ராஜசூய யாகத் திருவிழா. தேவர்கள், பிராமணர்கள் மற்றும் விருந்தினர்களை அன்புடன் உபசரித்தல். நாரத மாமுனிவர் கூறுகிறார்: அரசே, அர்த்த சித்திக்கே ரைவதக மலைக்கும் கடலுக்கும் இடையில் அமைந்துள்ள பிண்டாரக பகுதியின் நுழைவாயிலில் யாகம் தொடங்கியது. அந்த யாகத்தில் கட்டப்பட்ட குளம் 5 யோஜனைகள் பரப்பளவு கொண்டது. பிரம்ம குண்டம் 1 யோஜனை அளவிலும் 5 குண்டங்கள் 2 கோசங்கள் அளவிலும் கட்டப்பட்டன. அவை அனைத்தும் குளப்பட்டைகள், தொட்டிகள், விரிவுகள் மற்றும் பலிபீடங்களும் அழகாக கட்டப்பட்டிருந்தன. அங்குள்ள பெரிய யாகத்தூண் 1000 முழம் உயரம் கொண்டது. தங்க யாக மண்டபம் 5 யோஜனைகள் பரப்பளவு கொண்டது. மேலும் அது சந்தனங்கள் மற்றும் பந்தன்வார்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாழை தூண்கள் அதை அலங்கரித்தன. போஜ, விருஷ்ணி, அந்தக, மது, சூரசேன மற்றும் தசரக வம்சங்களை சேர்ந்த யாதவர்கள் சூழ மன்னன் உக்ரசேனன் அந்த யாக மண்டபத்தை இந்திரனை போல தேவர்களால் அலங்கரித்தான். கடவுள் தமது மகிமையால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை போலவே யாக அவதாரமான மிகவும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அந்த யாகத்தில் இருக்கிறார். பெரும் செல்வங்களை சேர்த்து கர்காச்சாரியாரை தனது குருவாக ஆக்கி கொண்ட பின்னர் எத்துராஜன் உக்ரசேனன் மிகச்சிறந்த ராஜசூய யாகத்தை தொடங்கினான். மிதிலேஸ்வர மன்னரே, அந்த யாகத்தில் 10 லட்சம் பேர் இருப்பார்கள். 10 லட்சம் பேர் தீட்சித் அத்வர்யூ ஆயும் 5 லட்சம் பேர் உட்சதனாகவும் இருப்பார்கள். யாக குழியில் யானையின் தும்பிக்கைக்கு முன்னால் அடர்த்தியான கற்றாழை ஊற்றப்பட்டது. அதை உட்கொண்ட பின்னர் அக்னி தேவன் அஜீரணத்தால் பாதிக்கப்பட்டான். அக்காலத்தில் 3 உலகங்களிலும் எந்த உயிரினமும் பசியுடன் இருக்கவில்லை. சோமத்தை அருந்திய பிறகு அனைத்து தேவர்களும் அஜீரணம் அடைந்தனர். வலிமை மிக்க யாதவ மன்னர் உக்ரசேனர் தன் மனைவி ருச்சிமதியுடன் பிண்டார் தீர்த்தத்தில் யாகம் செய்தார். அவர் வியாசமா முனிவர் மற்றும் பிற முனிவர்களுடன் வேத மந்திரங்களின்படி நீராடினார். யாகம் தானம் மூலம் அழகு பெறுவது போல மன்னன் உக்ரசேனன் அரசி ருச்சிமதியுடன் இணைந்து தன்னை அழகுபடுத்தி கொண்டான். தேவர்கள் மற்றும் மனிதர்களின் முரசுகள் மணிகள் ஒலித்தன. தேவர்கள் உக்ரசேன மன்னர் மீது மலர்களை பொழிந்தார்கள். உக்ரசேன மன்னர் தங்க மாலைகள் அணிவிக்கப்பட்ட 14 லட்சம் யானைகளை தானமாக வழங்கினார். யாகத்தின் முடிவில் அவர் 100 பில்லியன் குதிரைகளை தட்சிணையாக கொடுத்தார். அவர் கர்காச்சாரிய முனிவருக்கு கோடிக்கணக்கான நவரத்தினங்களையும் விலை உயர்ந்த மாலைகளையும் ஆடைகளையும் வழங்கினார். மேலும் அவருக்கு இல்லத்து உபயோக பொருள்களையும் வழங்கினார். பெருந்தன்மை கொண்ட யாதவேந்திர மன்னன் உக்ரசேனன் பிரம்ம வேடம் அணிந்த பிராமணருக்கு 1000 யானைகளையும் 10,000 குதிரைகளையும் 20 எடை தங்கத்தையும் வழங்கினார். மருத் மன்னனின் யாகத்தில் பிராமணர்கள் தட்சணையால் மிகவும் திருப்தி அடைந்து தங்கள் தங்க பாத்திரங்களை கூட அங்கேயே விட்டு சென்றது போலவே மகாராஜா உக்ரசேனனின் யாகத்தில் பிராமணர்களும் திருப்தியுடனும் பேரானந்தத்துடனும் இல்லம் திரும்பினர். தங்களுக்கு கிடைத்த பங்கில் திருப்தி அடைந்த தேவர்கள் அனைவரும் விண்ணுலகம் சென்றனர். வழிபட்டவர்களுக்கு மிகுந்த செல்வம் வழங்கப்பட்டது. அவர்கள் ஆரவாரத்துடன் விடை பெற்றனர். அசுரர்கள், அரக்கர்கள், குரங்குகள், தாடியுள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளும் திருப்தியுடன் விடை பெற்றன. எல்லா அரவங்களும் மன நிறைவுடன் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பின. பசுக்கள், மலைகள், மரக்கூட்டங்கள், ஆறுகள், புனித யாத்திரை தலங்கள் மற்றும் கடல்கள் அனைத்தும் தத்தமது பங்கை பெற்றன. அவ்வாறே நிகழ்ந்தது. அவர்கள் அனைவரும் திருப்தியுடன் தத்தம் இடங்களுக்கு திரும்பினர். அழைக்கப்பட்டிருந்த மன்னர்களுக்கும் பல பரிசுகள் வழங்கப்பட்டு மரியாதையுடனும் கௌரவத்துடனும் வணங்கப்பட்டனர். மேலும் அவர்கள் அனைவரும் திருப்தியுடன் தங்கள் இல்லங்களுக்கு சென்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நந்தனையும் மற்ற முக்கிய இடையர்களையும் வழிபட்டார்.
அவர்கள் அனைவரும் அந்த அன்பினாலும் தர்மத்தினாலும் மகிழ்ந்து விரஜத்திற்கு திரும்பினர். அரசனே, இவ்வாறு தமக்கு ராஜசூய மகா யாகம் எனும் மங்களகரமான திருவிழாவை நான் விவரித்தேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வீற்றிருக்கும் இடத்தில் எந்த காரியம்தான் வெற்றி பெறாது. இந்த கதையை எப்போதும் படிப்பவர்களும் கேட்பவர்களும் தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம் ஆகிய நான்கையும் அடைகிறார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமையான பரேசர், பரம கடவுள் மற்றும் புராண புருஷர். அவர் உங்களை தூய்மைப்படுத்துவாராக. அவருடைய இந்த விசித்திரமான கதையை கேட்பவர்கள் தங்கள் குலத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள். விதேக அரசரே, பகவான் ஸ்ரீ ஹரி யாகத்தின் பெயரால் பூமி முழுவதின் பாரத்தையும் நீக்கினார். எதுகுலத்தின் சத்துர்வியராக தோன்றிய நித்திய நற்குணம் கொண்டவரும் காடுகளின் பாதுகாவலருமான இறைவனுக்கு நமஸ்காரங்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மகாராஜா உக்ரசேனரின் ராஜசூய யாகத்தின் விளக்கம் என்னும் தலைப்பு கொண்ட 50ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.